உடனே ஹனுமார் வஸ்திரத்திலிருந்து முடிச்சு அவுத்தாளாம். ஹனுமான் அப்ரவீத்வஸ்ரிதம் வாக்யம் சீதா பிரத்யய காரணாதே மகாரோஹம் மகாபாகே தூத்வாராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே அங்குலீயகம் பிரத்யயாத்ரம் தவாநீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வதி பத்ரம் தே க்ஷீண துக்கபலாசதி கிரஹீத்வா க்ஷமாணாதா பர்த்துக்கட விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகீ முதிதா பவதி யமேராவதுந்தே சீதேவாத புரம் நிவேஷ்ய க்ஷேமோ வைராஷ்ட்ரஸ்ய சீதோ வாசः க்ஷேமமேவாவதுந்தே. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதத்தை மேஷாந்தி கொண்டு கொடுத்திருக்கார். அந்த பிரசாதத்துல ராமநாமாங்கிட்டமான அங்குலீகத்தை வச்சு கொடுக்குறாள்னு நிறுத்தனம் ஐயா. ராமனிடத்துல இருந்தே வருதுன்னு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமா, தம்பாளம் தடி பார்த்தா இந்த தம்பாளம் தான் இருக்கு. என்ன மெட்ராஸா நினைச்சா தங்க தம்பாளம் வெள்ளி தம்பாளம் வந்து நிற்கிறதுக்கு. ஆமா, ராமனிடத்துல என்ன வரணும்னே தம்பாளம் அப்படி வந்திருக்குன்னு எல்லாம் ராமானுகிரகத்தில் நடக்கிறதுன்னு ஒரு சின்ன விஷயத்திலேருந்து கூட சுவாமி சொல்லிட்டு இருக்கார். அதை மறக்காம நாம் எல்லாரும் ராமானுகிரகத்தில் நடக்கிற ஒரு பெரிய புண்ணியமான மகாயாகம். இது லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்குற யாகம். ராமபிரசாதம் பரிபூர்ணமா நம்ம எல்லோருக்கும் உண்டாகணும். ஹனுமார் புண்ணியமான ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை எடுத்து, அம்மா நான் வானரன், நீங்க மகாபாகியசாலினி, நாங்கள்லாம் ராமனை தியானம் பண்றோம், அந்த பிரபு உங்களை தியானம் பண்றாளே, மகா புத்திமானான ராமதூத்தனம்மான கேனதத்தம் மகாத்மனா, இந்த மகாத்மா என் கையில கொடுத்தாளே இந்த மோதிரத்தை, ராமநாமாங்கிதமான மோதிரத்தை, இன்னியோட உங்களை பிடிச்ச பீடை விட்டுது, உங்களை சரித்திரம் காட்டவாழ பிடிச்ச பீடையும் விட்டு போச்சுன்னா சமாஸ்வசி பத்ரந்தே க்ஷீண துக்க பலாக்கியசி, இனிமே துக்க பலம் இல்லே, பாபம் இல்லே, கஷ்டம் இல்லே, மங்களம் உண்டாயிட்டு, லோகத்துக்கும் மங்களம் உண்டாயிட்டும்மான்னு சொல்லி நீட்டினாலாம். ஹனுமானுடைய கையை தொட்டு விடுத்து கிரஹீத்வா பிரேட்சமானாக பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமையோ சம்பிராப்தா, சுவாமியே வந்துட்டுதா நினைச்சு மார்போட மார்பா அணைஞ்சி தேவி பரமானந்தத்தை அனுபவிச்சாலாம். ஹனுமாருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண போறாள். ஒரு சின்ன கதை பெரியவாள்லாம் சொல்ற வழக்கம் இங்கே, அது ஒரு 4-5 நிமிஷத்துல பின்னாடி சொல்லிவிடுவேன். இது ராமக்ஷேத்திரம். குழந்தைகள்லாம் என்னோடைய கூட கூட நம்பிட்டு இருக்கிறவா இந்த சந்நிதியில ஒரு 2 நிமிஷமாவது பேசினாதான் அவளுக்கு ஒரு க்ஷேமம். அதுக்காகத்தான் குழந்தைகளை சொல்றேன். அதனால நேற்றுக்கு சொல்லாத குழந்தைகளை 2 பேர்கள் சொல்லட்டும். இன்னொரு குழந்தையும் சொல்ல போறாள். எல்லாம் சீக்கிரம் ஆயிடும். மேல இதுக்கு பலஸ்ருதி மாதிரி மேல சொல்ல போறேன். அங்குலீக பிரதானத்தினுடைய சரித்திரத்தினுடைய சாரத்தை அதையும் 5 நிமிஷம் கேட்டுட்டு காலையில எல்லாரும் 6 மணிக்கே வந்துள்ளோம். 9 மணிலேருந்து ராமகானம் நடக்கும். 10 மணிக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பமாயிடும்.